சின்ன தாயவள் தந்தராசாவே. இனியா பாடின பாட்டு வந்து என்னோட பையனோட ஃபேவரட் சாங். ஏமா இந்த பாட்டு கேட்டால் மட்டும் கண்ணில் தண்ணி வருதுன்னு கேட்டான். ஒரு 32-40 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா தவறிட்டாங்க. இப்போ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சே நின்றேன். ஏன்னா எனக்கு அக்கா எல்லாருமே இருந்தால் கூட எங்கள் அம்மா இல்லாத அந்த வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல. எல்லாருமே அப்பாவை தான் ஹீரோவாக பார்த்து வளர்ப்பாங்க. டில் ஹி வென்ட் டு கர்நாடகா அண்ட் கேரளா. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாருமா அப்படின்னா. அதுக்கப்புறம் பேபின்னு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, அவரை மீட் பண்ணப்போ நான் உங்கள் அம்மாவோட ஃபேனு, நீ சொல்கிறியா? அவங்க 2 பேரும் அப்பாவை பற்றி பேசவே இல்லைம்மா, உன்னை பற்றி தான் பேசினாங்க அப்படின்னா. பக்கத்தில் இருக்கும்போது பார்த்துருது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச ஆர்த்திக்கு என்னுடைய நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்த்தி கூப்பிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி அனுபவம் புதுமைக்கு ஏன் என்னை கூப்பிடவில்லை? An initiative of Triora Events. Max Gold Naturals presents அன்பென்றாலே அம்மா. அம்மா உறவல்ல உணர்வு. The first ever mother songs musical concert. Title sponsor Max Gold, Cash for Gold மற்றும் Naturals. Powered by Welltech University Avadi மற்றும் Gold Winner. Co-sponsored by VB World, நம் வீட்டு வசந்த பவன், உதய் சிட்ஸ் மற்றும் RS Electricals. ஸோ மேம் இங்கே இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்காகவும் இந்த நிகழ்வுக்காகவும் வந்திருக்கக்கூடிய சில சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்கெல்லாம் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்னாடியே போன முறையும் சரி இந்த முறையும் சரி அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து அப்படி இருக்கும். அண்ட் இன்றைக்கும் அப்படி தான் வந்து காத்திருந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். இவரை நம்ம ரசிக்க தவறினதே இல்லை. இவர் என்ன பண்ணாலும் ரசிப்போம். எத்தனை பரிமாணங்கள் எடுத்தாலும் அதில் தன்னுடைய உழைப்பை முழுவதுமாக செலுத்தி அதை வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நடிகராக நம்ம முன்னாடி இருக்க சேத்தன் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. சேத்தன் சார் அவர்கள், சன் ஆஃப் விமலா மேம். அவரோடு இந்த நிகழ்வுக்கு அடுத்து நம்ம அழைக்க போகிற ஒருத்தர், அவருடைய எழுத்துலையும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து தன்னுடைய இயக்கத்திலையும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை களமிறங்கி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக நடிகராக பார்க்குறதுக்கு தான் முரட்டுத்தனமாக இருப்பார். ஆனால் உண்மையிலே அந்த கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற மாதிரி மனசு படைச்ச நம்முடைய தமிழன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. டானாக்காரனுடைய டைரக்டர் அண்ட் சிறையினுடைய ரைட்டரும் கூட தமிழண்ணன் சன் ஆஃப் முனியம்மாள் அவர்களை உங்கள் பலமான கைத்தட்டலோடு மேடை. அடுத்ததான் நம்ம ஆரம்பத்திலேருந்து இந்த தாய்மை, அன்பு, இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதனுடைய ஒரு ஒட்டுமொத்த குடோன்னு இவங்களை சொல்லலாம். இவங்க வந்து இப்போ இந்த 70s 80s ஹீரோயின்ஸ்லாம் மேடம் நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. இந்த அப்படியே இருக்கிறது வெறும் அழகு மட்டும் இல்லைங்க, அப்படியே அந்த கரிஸ்மா, அப்படியே அந்த சந்தோஷம், அப்படியே அந்த புன்னகை, எங்கே வந்தாலும் அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் ஆராவை தன்னுடையே சுமந்துட்டு வரக்கூடிய ஒரு நடிகையாக இன்றைக்கி நம்ம முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய சுஹாசினி மேம் அவர்களை மேடை கலைக்கிறோம். சுஹாசினி அவர்கள் டாட்டர் ஆஃப் கமலம் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம். சேத்தன் சார்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் ப்ளீஸ். மேம் ஓகே, மேம்கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம். சேத்தன் பாடுவார் மேம். உங்கள்கிட்ட தான் கேட்கலான்னு இருந்தேன், நீங்கள் அவரை கொத்துட்டீங்க. கலையே வருக, முக்கனி சுவையும் தருக. சுகாசினி மேம் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்த உடனே ஃபஸ்ட்டு இனியா பாடின பாட்டு வந்து என்னோட பையனோட ஃபேவரட் சாங்கு. அவன் வந்து ஒருவன் முதலாளியில் வளர்ந்தவன். அவன் அதுலேருந்து டக்குன்னு சாங்ஸ். ஒரு நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்கிறான், ஒரு 11 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏம்மா இந்த பாட்டு கேட்டால் மட்டும் கண்ணில் தண்ணி வருதுன்னு கேட்டான். அவனுக்கு அந்த லிரிக்கோட மீனிங் அதெல்லாம் புரிகிற வயசில் அப்படி இருந்தாலும், இது அம்மாவை பற்றி இருக்குது, அப்படியா உன்னை பற்றி இருக்கா அப்படின்னு கேட்டான். ஓகே, இன்றைக்கி அவனுக்கு வந்து நிறையா வயசாகிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த தாய்மையை அவனுக்கு உணர்த்தினது வந்து அந்த பாட்டு தான். அதுக்கப்புறம் எல்லாருமே அப்பாவை தான் ஹீரோவாக பார்த்து வளர்ப்பாங்க. அம்மா என்ன ஸ்ட்ரிக்டாக ஹோம்ஒர்க் பண்ணு, டெஸ்ட்டில் ஒழுங்காக படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறனால அப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டார்ல, அதனால் அப்பாவை தான் ஹீரோவை வச்சுருப்பாங்க. டில் ஹி வென்ட் டு கர்நாடகா அண்ட் கேரளா. கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் தென் குமாரசுவாமி வந்து உங்கள் அம்மா கொஞ்சம் நன்றி சொல்லு அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அவர் பாலிட்டிக்ஸில் வர்றதுக்கு முன்னாடி நானும் விஷ்ணுவர்தனும் நடித்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு சேலரியாம். ஸோ அவர் வந்து உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லணுன்னே, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாருமா அப்படின்னா. அதுக்கப்புறம் பேபின்னு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா,
அவரை மீட் பண்ணப்போ நான் உங்கள் அம்மாவோட ஃபேனு, நீ சொல்கிறியா? அவங்க 2 பேரும் அப்பாவை பற்றி பேசவே இல்லைம்மா, உன்னை பற்றி தான் பேசினாங்க அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு குழந்தையை வளர்க்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவங்க அம்மாவுடைய அன்பை புரிஞ்சு வளர்க்குறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா எங்கள் கூடயே இருந்தது தான். 92 வயசாச்சு. இன்றைக்கும் காலையில் 96 வயசில் இருக்கிற தன்னுடைய கணவனுக்கு எல்லாத்தையும் தொடச்சி வைக்கும்போது நாம் இப்படிப்பட்ட ஒரு மனைவியாக ஒரு அம்மாவாக எப்போ இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம் எனக்கு எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி பாடின பாடல்கள்லாம் கேட்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான் வந்தது. இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நான் ஐ திங்க் என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழியான பூர்ணிமாவோட பெரிய இழப்பிலேருந்து நாங்கள் வெளியில் வரவே இல்லை. அதனால் ஒரு டேஸில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனாலும் இந்த அம்மாவுடைய பெருமைகள், அவங்க பேரறிவாளன், அவங்களுடைய அம்மா, அவங்களெல்லாம் பற்றி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச ஆர்த்திக்கு என்னுடைய நன்றி. ஃபஸ்ட்டு டைம் நான் ஆர்த்தி கூப்பிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி அனுபவம் புதுமைக்கு ஏன் என்னை கூப்பிடவில்லை அப்படின்னு சொல்ல தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட். ஒரு எதுவுமே ஒரு காசுக்காக செய்யா மாதிரி காசுக்கு செஞ்சால் நிச்சயமாக மனசில் பதியும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் இன்னைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மேம் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்துறது, அதாவது எல்லா அம்மாக்களும் ஸ்பெஷல் தான். அஃப்கோர்ஸ் கருண் ராமனோட அம்மா, பேரறிவாளனோட அம்மா வந்து வேறு லெவல் அவங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் ஒரு அம்மாங்கிறது ஸ்பெஷல். எனக்கு எப்படி ஸ்பெஷல்னால் வந்து சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். எனக்கு வந்து 6 வயசு இருக்கும்போது. ஸோ அப்பத்துலேருந்தே வந்து அம்மா அப்பா எல்லாமே எனக்கு அம்மா தான். ஸோ அந்த விதத்தில் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அதே நேரத்தில் இப்போ நான் பார்க்குறேன், என் மனைவி வந்து என்னோடய பொண்ணை எப்படி வந்து பார்த்துக்கிறாங்க, ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து எப்படி வந்து தன்னை தானே கம்ப்ளீட்டாக 100% வந்து ஈடுபடுத்திக்கிறாங்கங்கிறது இப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மை ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மதர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய மேடைகளில் நடிகர்களை பற்றி, படத்தை பற்றி, எழுத்தாளரை பற்றி, புத்தகம் பற்றி நிறைய பேசுவோம். நமக்குள்ளே இருக்கிற அண்ணன், தங்கச்சி, அம்மா, அதை பற்றிலாம் நம்ம எங்கேயுமே பொது வெளியில் பேசுகிறதே இல்லை. ரொம்ப பர்சனலாக நண்பர்கள்ட்ட தான் பேசிக்கிடுவோம். அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அம்மா பற்றி பேசுகிறதுக்கு அழைச்ச ஆர்த்தி அன்னைக்கு தனிப்பட்ட மூலம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மான்னு சொல்லும் போதே எங்கள் அற்புதமாக தவிர்க்கவே முடியாது. 31 வருஷமாக எங்கள் அண்ணன் சிறைக்குள்ளே இருந்து பார்த்தாரு. நாங்கள்லாம் வெளியிலேருந்து அம்மாவை பார்த்துருக்கோம். அண்ணனோட விடுதலைக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் வாழ்வாதாரத்துக்கான எல்லா போராட்டங்களையும் எங்கள் அம்மா கூட நிற்பாங்க. பல போராட்டங்கள் எங்கள் அம்மா கூட நானும் நின்றுருக்கேன். அந்த வகையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு வந்து ஒரு 38-40 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ அந்த இறப்புக்கு போயிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 10ஆவது நாள் 12ஆவது நாள் காரியம் வர சொன்னாங்க. வந்துட்டு ஊருக்கு போயிட்டு நான் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இப்போ எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சிட்டே நின்றேன். ஏன்னா எனக்கு அக்கா எல்லாருமே இருந்தால் கூட எங்கள் அம்மா இல்லாத அந்த வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் ரூம் போட்டு தங்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரை என் ரூம் போனால் நான் ரூம் போட்டு தான் தங்குவேன். எங்கள் அம்மா படிப்பறிவு இல்லாட்டாலும் படிக்கிறதுக்கு எங்களை பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தான் எல்லாத்தையும் விற்று எங்களை படிக்க வச்சாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு எங்கள் அக்காவெல்லாம் தலைமை ஆசிரியராக இருக்காங்க, வக்கீலாக இருக்கோம், டாக்டராக இருக்கோம். நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். இப்படி எங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனது எங்கள் அம்மா தான். ரொம்ப ஸ்பெஷல். நான் விடுதலை படம் அவரோட நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ சேத்தன் சாருக்கும் எனக்கும் ஒரு சீனு. ஆக்சுவலி சேத்தன் சார் வந்து என்னை திட்டுவார், என் ஜாதி சொல்லி திட்டுவார். அப்போ நான் அழணும். நான் திரும்பி பார்த்துட்டு நின்று கண் கலங்கி இருந்துச்சு. வெற்றி என்ன சொன்னார், நீ திரும்பிலாம் பார்க்கக்கூடாது, சேத்தன் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் அழணும் அப்படின்னு சொன்னார். நான் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் கழித்து வந்து அந்த சீன் வந்து நின்றேன். அவர் திட்ட நான் அழுதேன். சேத்தன் சார் வெளியே வந்து கேட்டார், எப்படிங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போதே அழுதிங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஃபோனை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எங்கள் அக்காட்ட இருந்து எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி அம்மா தவறி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு எங்கள் அக்கா சொன்ன வார்த்தை இப்போ காதில் கேட்டாலும் நான் அழுவேன். நான் அந்த இடத்துல அதான் நினச்சேன். நான் சேத்தன் சார்ட்ட சொன்னேன். ரொம்ப ஸ்பெஷல். என் நண்பர் அடிக்கடி சொல்லுவான், வெற்றிங்கிறது வந்து நம்ம வெற்றி கிடையாது, அது வந்து நம்ம அம்மாக்களோட வெற்றி. உன்னோட வெற்றி உங்கள் அம்மாவோட வெற்றி தான், உன் குழந்தைகளோட வெற்றி தான் உன்னோட வெற்றின்னு சொல்லுவான். அந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி.
நம்மளுடைய அன்பென்றாலே அம்மா அண்ட் இனிஷியேட்டிவ் பை ட்ரைஆரா ஈவெண்ட்ஸ்னுடைய டைட்டில் ஸ்பான்சராக இருக்க மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் கோல்டு நிறுவனத்தினுடைய எம்டி திரு ஈஸ்வர் சார் அவர்கள், சன் ஆஃப் லதாபாய் மேம். அவர் இன்னைக்கு வர முடியாத காரணத்தினால் லதாபாய் மேம் இங்கே இருக்காங்க. ஸோ அம்மாவையே அழைத்து அவங்களுக்கான ஹானர். மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் கோல்டு 04445454545 இந்த நம்பர் நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஸோ அவர்களுக்கு இன்றைய பொழுதிற்கான டைட்டில் ஸ்பான்சராக அவங்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஒரு பரிசு. நன்றி லதாமா அவர்களுக்கும், நன்றி தமிழனும், நன்றி சேத்தன் சார், நன்றி மேம். An initiative of Triora Events. அன்பென்றாலே அம்மா. இதனுடைய full episode இப்போதே Blackship Valley OTT-ல் காணுங்கள்.